லவ் பண்ணும்போதுங்க நீ இல்லாம நான் இல்லைன்னு சொல்லிவிட்டு கவிதையெல்லாம் பாடுவாங்க. அவ்வளோ பாட்டு பாடி வீட்டையெல்லாம் எதிர்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அதே ஆள் பக்கத்துல உக்காந்துருக்கும் போது யாரா இவ, யாரடி இவன் அப்படின்ட்டு இவளையா நம்ம கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வரும். உண்மைதானே அது? நீங்க மட்டும் இல்லை, இன்றைய காலத்துல உலகத்தில் உள்ள 80 விழுக்காடு தம்பதிகள் இப்படிதான் ஃபீல் பண்ணிட்டு வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ரகசிய உண்மை. இந்த வீடியோ பார்க்குற யாரும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது மனசு பேசுது. நான் கனகவல்லி. இன்னைக்கு நான் பேச போறது சும்மா வெறுமனே ஒரு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் அறிவுரை சொல்ற மாதிரி கிளாஸ் எல்லாம் நான் பேச போறது இல்லை. நாம எல்லாரும் ஃபேஸ் பண்ற அண்ட் வெளியே சொல்ல தயங்குற ஒரு ரியாலிட்டியை பத்தி இன்னைக்கு நான் புட்டு வைக்க போறேன். அவ்வளோ உயிருக்கு உயிரா லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், அதுக்கப்புறம் ஏன் அந்த ஸ்பார்க் ஆஃப்டர் மேரேஜ் போயிடுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன, எமோஷனல் ரியாலிட்டி என்ன, அது மட்டும் இல்லாம இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் என்ன, இது ரொம்ப முக்கியம். அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே இந்த வீடியோ உங்க மைண்டை ஹார்ட்டையும் டச் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் உங்க வாழ்க்கையவே சேஞ்ச் ஆக்க போகுது. முதல்ல சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் பாஸ். ஆக்சுவலி லவ் பண்ணும்போது நம்ம மூளையில டோபமைன்ட்டு ஒரு கெமிக்கல் லோகோ ஒன்று சுரக்குதான். ஸோ அந்த கெமிக்கல் சுரக்கும் பொழுது அந்த ஒரு பொண்ணோ ஒரு பையனோ எந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாலும், அவங்க நாட்டியான விஷயம் பண்ணா கூட அது நமக்கு கியூட்டா தெரியும். அதை நம்ம ரசிக்க ஆரம்பிப்போம். அந்த பொண்ணும் பையனும் நம்ம கண்ணுக்கு எது பண்ணாலும் பர்ஃபெக்டா தான் தெரியுவாங்க அந்த இது சுரக்கும் பொழுது. சரியா? இதோட கட் பண்ணுங்க. அது கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த கெமிக்கல் இருக்குல்ல, இயல்பு நார்மல் நிலைக்கு போயிடும் சுரப்பு. ஸோ என்ன ஆகும், அது வேலையை காட்ட ஆரம்பிக்கும். ரியாலிட்டி எது, எமோஷனல் எது, சரியா, உண்மை எது, பொய் எதுன்னு பிரிச்சு பார்க்க ஆரம்பிக்கும் உங்க மூளையே. நம்ம லவ் அந்த மோட்ல இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நம்ம நம்பக்கூடாது. பட் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கிட்டு காதலிப்போம். ஸோ ஜென்ரலாகவே டேட்டிங் பர்சனாலிட்டி அண்ட் லிவிங் பர்சனாலிட்டி ரெண்டு இருக்கு கைஸ். ஓகேவா? டேட்டிங் பண்ணும் பொழுது ஒரு பர்சனோட பர்சனாலிட்டி டோட்டலாக வேற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பர்சனாலிட்டி வேற மாதிரி இருக்கும். ஃபேண்டசி வெர்சஸ் ரியாலிட்டி. நம்ம டேட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணுவோம், மாசத்துக்கு 4 தடவை போயிட்டு அந்த பொண்ணையோ பையனையோ நம்ம மீட் பண்றது உண்டு. நம்ம மீட் பண்ணும் போதெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பெஸ்ட் ஃபேஸை காட்டுவோம், இல்லை காட்டுவோம், ட்ரை பண்ணுவோம். பிகாஸ் நம்ம இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றது, நாம அவங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா மேஜிக்கையும் காட்ட ட்ரை பண்ணுவோம் இல்லையா? அதுதானே உண்மை. கமான் கைஸ், ரியாலிட்டியா பேசுவோமே. ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், அதே மாதிரி நம்ம இருக்க மாட்டோம். நம்மளுடைய உண்மையான கேரக்டர் என்ன, ஒரிஜினாலிட்டி, நம்மளோட ஒரிஜினாலிட்டி அப்பதான் பொங்கி எழும். நம்மளுடைய ஒரு மனுஷனுக்கு உள் மனசுல இருந்து ஒரு கேரக்டர், கோபதாபங்கள், அவனுடைய அலட்சியங்கள், அவங்களுடைய பழக்கம் வழக்கம், என்னென்ன கெட்ட பழக்கம்லாம் இருந்ததோ அதெல்லாம் வரும் வெளியில. அப்பதான் வரும், அவங்க ஆஷோட் ஆகி அப்பதான் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் அது வெளியில வரும். சில பேருக்கு அது லவ் பண்ணும்போதே வந்துருது, அது வேற டாபிக். பட் பொதுவா நான் சொல்றேன், ஆஃப்டர் மேரேஜ் இந்த மாதிரி கேரக்டர்லாம் வரும் பொழுது இங்கே ஒரு கிளாஷ் நடக்குது. ஓகே, அன்கான்ஷியஸ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா என்னங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமும் சரி, அவனை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தானே. அப்போ நான் எதுவாக இருந்தாலும் என்னை நான் பேசாமலே அவன் என்னை பற்றி புரிஞ்சுக்கிடணும், நான் என்ன மனசுல நினைக்கிறேனோ அதை தெரிஞ்சுக்கிடணும், நான் சொல்லணும்னு அவசியம் இருக்கக்கூடாது, அவனே தெரிஞ்சுக்கணும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு வைக்க வேண்டியது. இங்கேதான் எல்லாருமே தப்பு பண்றோம். ஏன்னு கேளுங்க, உங்க எதிர்பார்ப்பு தப்புன்னு நான் சொல்ல வரல.
எல்லாருமே எல்லா நேரத்துலயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் ஒரே மாதிரி சில பேரால இருக்க முடியும். அந்த ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்கவுங்க அவங்க சுயரூபம் வெளியில வந்துதான் ஆகணும். அதுதான் ஹியூமன் பீயிங். ஓகே, நம்ம வந்து கடவுள் கிடையாது. ஓகே, நம்ம வந்து புத்தர் கிடையாது, நம்ம ஏஞ்சல்ஸ்லாம் கிடையாது. we are all just human beings. இந்த ரியாலிட்டியை இனிமேலாவது நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிங்க. சுருக்கமா சொல்லணும்னா, ஒருத்தரை நம்ம லவ் பண்ணும் பொழுது நாம காதலிக்கிறது அந்த பர்சனை கிடையாது. இதுதான் உண்மை. நல்லா வந்து மண்டையில ஏத்திக்கோங்க. நாம எல்லாருமே இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் அண்ட் ஜென்சி கிட்ஸ் என்னவோ சொல்றாங்க, யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே மனிதர்கள் தான். எல்லாரும் சோறு தான் சாப்பிடுறோம் இல்லையா? என்ன லவ் பண்ணும் பொழுது அந்த பர்சனை காதலிக்கிறத விட்டுவிட்டு நம்ம அந்த கற்பனையை காதலிக்கிறோம். அதுதான் லவ். அவரோட சேர்ந்து அவரை பார்த்ததும் அந்த பர்சனோட அப்படியே கனெக்ட் ஆனதும் அப்படியே ஒரு கற்பனை, ஒரு ஃபேண்டசி ஒன்று கிரியேட் பண்றோம்ல. அவரு இப்படிதான் என் கூட இருப்பாரு, நாங்க ஃபியூச்சர்ல இப்படிதான் இருப்போம், அவன் என்னை இப்படி பார்த்துப்பான் அப்படி பார்த்துப்பான், நாங்க இப்படிலாம் வாழ போறோம்னு ஒரு ஃபேண்டசி, ஒரு இமேஜினேஷன் கட்டி அதோட வாழறோம். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கற்பனை உடையும் பொழுது ஏமாற்றம் வருது. ஏமாற்றம் வரும் பொழுது கோபம் வருது. கோபங்கள் பெரிதாகி சண்டை வருகிறது. சண்டைகள் மிகவும் பெரிதாகி பிரிவு வரைக்கும் போகுது. நான் உன்னை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு நம்ம பிரியறோம். நிறைய பேர் இப்போலாம் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி, லவ் பண்றது 6 மாசம், கல்யாணம் பண்ணி 2 மாசம் 3 மாசத்துல வந்து டைவோர்ஸ், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன். அந்த ஸ்பார்க்ல வந்து லவ் பண்றாங்க, நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட போறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரிஜினல் ஃபேஸ் ரிவீல் ஆகும் பொழுது சில பேர் டாலரேட் பண்ணி அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்படியே பிடிச்சி தாவி போயிடுறாங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு. அவங்க ஒரு கேட்டகரி இருக்காங்க. பட் மேஜர் அஃபெக்ட்ஸ் ஆகிற கப்புள்ஸ்க்கு நான் இதை சொல்றேன் இந்த வீடியோ. சரி, கெமிஸ்ட்ரி மாறுது, ஓகே, ஏன் அங்க சுத்தமா அன்பே இல்லாம போகணும், அதை சொல்லுங்க மேம் அப்படின்னு நீங்க சொல்வீங்க. இங்கதான் உணர்ச்சி பூர்வமா சில பல மிஸ்டேக்ஸை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆஃப்டர் மேரேஜ் அலட்சியம். கல்யாணத்துக்கு முன்னாடி சாப்பிட்டியா செல்லன்னு சொல்லிட்டு 10 தடவை மெசேஜ் கால் பண்றது நம்ம. ஓகே, பட் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? இதுதான் ரியாலிட்டி. வீட்டுக்கு அவங்க வரும் பொழுது தக்காளி வாங்கிட்டு வான்னு மட்டும் ஒரு மெசேஜோ காலோ சொல்லிடுவோம். நான் மறக்காம அதை தான் சொல்லுவோம், அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா. நம்ம வீட்டுல நடக்கிற அன்றாட தேவைகளுக்கான ஒரு நீட் பத்தி நம்ம ஃபுல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி போயிடுது, நம்ம தாட்ஸ் இல்லையா. ஸோ அங்கேயே வந்து பாத்தீங்களா, நீங்களே யோசிச்சு பாருங்க, அங்கேயே நம்ம காதல் குறைஞ்சு போயிடுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் செத்தே போயிடுது. இதே ரொட்டீன் கண்டினியூ ஆகும் பொழுது கம்யூனிகேஷன் கேப், இது ரொம்ப ரொம்ப மேஜரா வந்து மிஸ்டேக் பண்றது இந்த ஒரு விஷயம். நான் எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், பேசுறது வேற, கான்வர்சேஷன் பில்ட் பண்றது வேற. அது என்ன தெரியுமா? இன்னைக்கு என்ன சாப்பாடு, வீட்டுல என்ன இருக்கு, இப்படி பேசுறது வேற, சரியா? பட் இன்னைக்கு எனக்கு மனசே சரியில்லடாமா, ஏதோ மாதிரி இருக்கு, மாதிரி எனக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும், எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணணும், என்னோட கஷ்டமா இருக்கு, என்ன பண்றது, இப்படி நம்ம வந்து மனசோடு அவங்கள உட்காந்து கணவன் மனைவியா உட்காந்து ஒரு 5 மினிட்ஸ் டெய்லியும் பேசுறது. இதை எல்லாருமே இப்ப வந்து கோட்டை விடுறது இந்த ஒரு விஷயத்துலதான். இதை யாருமே இப்ப செய்யறது கிடையாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இன்றைய காலகட்டத்துல போனோட தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஃபோன், ரீல்ஸு, ஸ்டோரிஸு, இந்த மாதிரி ஃபோனோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. கடைசி காலத்துல இந்த ஃபோனோட அவங்க பேசிட்டு இருப்பாங்களா, யாரு கூட பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, பட் இப்போ ஃபோனோட தான் வந்து எல்லாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், நான் பேசுறது அத்தனையும் வந்து உண்மைகள். குழந்தைங்கள்ட்ட இருந்து ஃபோனை பிடுங்குற காலம் இப்ப மாறி போயிடுச்சு. பெத்தவங்க கையில இருந்து பிள்ளைங்க ஃபோனை பிடுங்குற காலம் தான் இப்ப அதிகமாயிட்டு இருக்கு.
எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த அன்பெல்லாம் வந்து எல்லாரும் எதிர்பார்த்து சண்டை போடுறதே கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஃபோன் தான் வந்துருச்சே, செகண்ட் ஒய்ஃப் செகண்ட் ஹஸ்பண்ட் மாதிரி. ஸோ அவங்களுக்கு இங்கே அன்பு கிடைக்கலன்னா அங்கே ஒரு டைவர்ஷன் வந்துடுது. இதை அப்படியே காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஃபோனில் அடிக்ட் ஆயிடுறாங்க. ஸோ இங்கே கம்யூனிகேஷன்ன்ற பேச்சுக்கே வந்து இடம் இல்லாமல் போயிடுது. நான் சொல்றது சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் இந்த சின்ன பெரிய விஷயம்லாம் யாரும் இங்கே அதிகமாக வந்து பிரிஞ்சு போகிறது இல்லைங்க. பெரிய விஷயமே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. ஒரு இதெல்லாம் ஒரு மேட்ரான்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து பேசிக்க மாட்டாங்க. ஒருத்தர் வந்து நீ என்கிட்ட பேசவே இல்லையேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, என்ன இப்போ உன்கிட்ட பேச சொல்ற, இருக்கிற பிரச்சனையெல்லாம் உன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கணுமா, இப்பதான் புதுசா இருக்கிற கல்யாணம் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி விட்டுறது. அப்போ இது ஒரு மாதிரி ஆக்வர்ட் சீனா மாறிடும் அந்த இடத்துல. ரொம்ப தப்புங்க. ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மனைவி ஏதாச்சும் ஒரு கஷ்டப்பட்டாங்க, உணர்ச்சி பூர்வமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை கிடைக்கலன்னா அதை ஹஸ்பண்ட் தான் பூர்த்தி பண்ணணும். அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கும் ஏதாச்சும் ஒன்று மென்டலி ஃபிசிக்கலி அவருக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா மனைவி தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். யூ போத் ஆர் கமிட்டட் இல்லை எல்லாத்துக்குமே. துன்பம் இன்பம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஷேரிங் இருக்கும் பொழுது, அதை திருமண பந்தம்னு வரும்பொழுது நீங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கான டைம் நீங்க தான் ஒதுக்கிக்கணும். கஷ்டம் இருக்கு, வெறுப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே உங்க வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா தொலைச்சிட்டே இருந்தீங்கன்னா கஷ்டங்கள் இருக்கதாங்க செய்யும். சாவர அன்னைக்கு கூட, செத்ததுக்கு அப்புறமும் உங்களை வந்து குளிப்பாட்டி கழுவி உங்களை தூக்கி மண்ணை போட்டு புதைச்சி கஷ்டப்படுத்தி தான் உங்களை வந்து குழிக்குள்ள போட்டு மூடுவாங்க. அப்பயும் கஷ்டம் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. கஷ்டம் நினைச்சு அதை நினைச்சு இன்னும் 2 கஷ்டம் நமக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம லைஃப் இந்த இளமை இருக்கும் போதே நம்மளுடைய அன்பை பரிமாறிக்கிட்ட இந்த வாழ்க்கையை ஒரு ஸ்மூத்தா கொண்டு போகணும். இந்த மாதிரி நீங்க யோசிக்கும் பொழுதுதான் கணவன் மனைவியாக உங்கள் இருவருக்கிடையே இருக்கின்ற அந்த இடைவெளி வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அந்த இடைவெளி ஏன்னு ஆரம்பிச்சதுன்னு ஒரு அந்த கேள்விக்குறிக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பிரச்சனை வரும்பொழுது கணவன் மனைவியும் யாரு ஜெயிக்கிறது, நீயா நானா, அந்த கான்வர்சேஷனோ எதுவா இருந்த ஆர்குமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் சண்டேன்னு வந்துட்டா நீ ஜெயிக்கிற நான் ஜெயிக்கிறேன், நான் என் ஃபேமிலி ஜெயிக்குதா உன் ஃபேமிலி ஜெயிக்குதா, ஏன் ஈகோ பெருசா உன் ஈகோ பெருசான்னு இந்த ஈகோ கிளாஷ் தான். ஓகே, அந்த பிரச்சனையை வந்து எப்படி வந்து சார்ட் அவுட் பண்றது, அந்த பிரச்சனை ஏன் வந்தது, எதனால வந்துச்சு, அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடுறத 2 பேருமே வந்து யோசிக்கிறதே கிடையாது. அதாவது இருக்கிற பிரச்சனையை வந்து குறைக்கணும்னு தீக்கிறது இங்க யாருமே நினைக்கிறது இல்லை. அந்த பிரச்சனையை இன்னும் பெருசா ஊதி வேடிக்கை பார்க்கறது தான் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய கப்புள்ஸ்க்கு நடக்கிறது. அதே மாதிரி லவ் லாங்குவேஜ்னு ஒரு டிஃபரன்ஸ் இருக்குங்க. ஒருத்தருக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்தாதான் வந்து லவ் அன்பு வந்து ஷேர் பண்றதா நினைச்சுப்பாங்க. அன்பு இருக்குன்னா எனக்கு நீ கிஃப்ட் கொடுத்தா அது வந்து அன்பு அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கு. அது அவங்க நேச்சரே அப்படிதான். இன்னொரு பர்சனுக்கு என்னன்னா உட்காந்து அவங்களோட மனசு விட்டு பேசுறது, அதாவது குவாலிட்டி டைம் அவங்களுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்றது லவ் லாங்குவேஜ். இன்னொருத்தர் வந்து ஐ லவ் யூ நான் உன்னோட தான் இருக்கேன், நான் உனக்காக தான் அப்படின்னு சொல்றது வாய் வார்த்தையாலேயே நீ சொல்லணுங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஒரு கேரக்டர். ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சன் வந்து எப்பவுமே வந்து எக்ஸ்பிரசிவா இருக்கணும்னு நினைப்பாங்க. இன்னொருத்தர் இந்த ஆப்போசிட்ல வந்து இன்ட்ரோவர்ட் பர்சன் வந்து என்ன பண்ணுவாரு, நான் வந்து எதுவுமே வெளியில வார்த்தையால சொல்ல மாட்டேன், ஆனா வந்து நான் ஆக்ஷன்ல காட்டுவேன் அப்படின்னு சொல்ற ஒரு பர்சன். ஸோ இப்படி இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் லவ் லாங்குவேஜ் பர்சன்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு கப்புள்ஸா இருந்தாங்கன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் இங்க 2 பேரும் எதுன்னு தெரிஞ்சுக்காமையே வாழ்வாங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து நீ வந்து காதலை வந்து வெளிப்படையா சொல்லுன்னு கேட்குற பொண்ணுக்கு சொல்லாத ஒரு பையன் அமையும் பொழுது உங்க ஒரு கிளாஷ் ஆகுது. ஸோ இந்த எதிர்பார்ப்பே புரியாத நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்தும் சில பிரச்சனைகள் வருது. ஸோ உங்களுக்கு உங்கள் பார்ட்னரோடைய எதிர்பார்ப்பு என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சிருந்தும் நீங்கள் பண்ணாமல் அலட்சியப்படுத்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கேருந்து உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குங்க. ஸோ வாழ்க்கைன்றது ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட காலம்.
அதுல வந்து ஒரு 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 பெண்ணோ ஒரு ஆணோ எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்வாங்க? எவ்வளோ இந்த ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் லைஃப்ல அவங்களுக்கே எங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் தான், அதுவே உங்ககிட்ட இருந்து கிடைக்கலன்னும் போது தென் வை திஸ் லைஃப் அண்ட் லவ்? சி, எதுக்காக இதை நம்ம வந்து காதல் மேரேஜ்னு சொல்றோம்? அங்க வந்து காதல் முன்னாடி இருந்தது, இப்பயும் இருக்கணும்ன்றது தானே அவங்களோட எதிர்பார்ப்பு. அதை உங்களால ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா கூட எப்பவாச்சும் கிடைக்கிற டைம்லயாவது அதை நீங்க கம்ப்ளீட் பண்ண கத்துக்கணும். இதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளைத்தனமா இருக்குன்னா யோசிக்க கூடாதுங்க. காதல்ன்றது நீங்க முதிர்ச்சி அடையும் போதுதான் அது வந்து ரொம்ப ஆழமாகும். அப்போதான் அவங்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாகும். இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. லவ் பண்ணும்போது இருக்கிறது அது வந்து ஜஸ்ட் இல்யூஷன். உண்மையான காதல் இந்த ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் உங்களுடைய ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்போது இருக்கும் இல்ல, அப்ப வருது பாருங்களேன், அதுதான் உண்மையான லவ். ஆனா அந்த மாதிரி நேரத்துலதான் லவ் யாருக்கும் கிடைக்க மாட்டுது. நீங்க நல்லா உட்காந்து மனசு விட்டு என்னைக்காச்சும் உங்க ஒய்ஃபோடைய ஹஸ்பண்டோட பேசி பாருங்க. இப்படி ஏதாவது ஒரு விஷயம் தான், சின்ன விஷயம் தான் நீங்க கோட்டை விட்டுருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்காத பொழுதுதான் அவங்களுக்கு இவன் ரொம்ப மாறிட்டான் முன்ன மாதிரி கிடையாது, அந்த லவ்வே இல்லை அவனுக்கு, என் கூட அவன் வந்து வாழறதே வேஸ்ட்ன்ற மாதிரி அவங்களே வந்து இமேஜினேஷன் பண்ணி மனசை ஹர்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, இப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஸ்பிரிச்சுவல் ரீதியா என்ன தெரியுமா சொல்றாங்க? ஆன்மீகம் அப்படின்னா பல பேர் வந்து காடு மலைக்கு போயிட்டு உட்காந்துட்டு தியானம் பண்றது, ஒரு மாதிரி சன்னியாசி மாதிரி வாழ்றது, நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆன்மீகம்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்சம், இந்த கடவுள் உங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு துணையோட நீங்க ஆத்மார்த்தமோட புரிதலோட வாழ்வதுதான் உண்மையான ஆன்மீகம். சரிங்களா? சரி பாஸ், அதெல்லாம் ஓகே, இப்ப போயிடுச்சு விடுங்க. திரும்ப அந்த லவ்வை நான் எப்படி திரும்ப மீட்டு கொண்டு வரதுன்னு நீங்க கேக்குறீங்க, அவ்வளவுதானே? மேல சிம்பிளா 4 விஷயம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இல்லைங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கெல்லாம் வெளியில போயிருப்பீங்கல்ல 2 பேரும் தனியா, மாசத்துக்கு ஒரு தடவை, பெருசா ஒண்ணு இல்லை, ஒரே ஒரு தடவை மாசத்துக்கும் வச்சுக்கோங்க, தனியா வெளியே போயிட்டு வாங்க. ஜாலியா முன்ன மாதிரி பேசுங்க. ஒரு ஃப்ரீயா ஒரு யங் கப்பலா இருக்கும்போது நீங்க எப்படி பேசியிருப்பீங்க அந்த மாதிரி இப்ப வரலன்னா கூட ட்ரை பண்ணீங்களேன். உங்க ஹஸ்பண்டோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் வீட்டுல அன்றாட வாழ்க்கையில பண்ற ஒரு விஷயங்களை பாராட்ட பழகுங்க. அவர் சரியா பண்றாங்களோ தப்பா பண்றாங்களோ அதை வந்து பாராட்டுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா தேங்க்ஸ் சொல்லுங்க, ஒரு கிராட்டிடியூட். அவங்க நீ நல்லா இருக்கு, நீ நல்லா சமைச்சிருக்க, நல்லா இருக்கு, நீ பண்றது கரெக்டு, உன்னுடைய ஒப்பீனியன் கரெக்டு, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துல அப்படியே கொஞ்சம் சொல்லி விடுங்க. உங்களுக்கு வரலைனாலும் உங்களுக்கு அந்த ஈகோ கொஞ்சோண்டு தூக்கி வச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பாராட்ட பழகுங்க. இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். கணவனோ மனைவியோ ஏதோ ஒரு மனசு கஷ்டத்துலயோ இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போதோ நம்ம பார்ட்னர் கிட்ட தான் ஏதாச்சும் ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்க யாரை பத்தி மனசுல இருக்கிற ஆதங்கத்தை கொட்டுறாங்களோ இல்ல அவங்க வந்து ஃபுல் ஆஃப் ஜாயில இருக்கும்போது அதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ காது கொடுத்து கேளுங்க. குறுக்க பேசாதீங்க, எதுவும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. நீ இதையா இப்படி சொல்ற, நீ லூசா, நீ இப்படிதான் இருப்பியா, நீ ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்க ஏதானு சொல்லிட்டு போட்டோம், நம்ம மனசு விட்டு பேச அவங்களுக்கு ஒரு ஆள் நீங்க தான், கூட இருக்கிற பார்ட்னர் தான். அவங்க சொல்லும் போது கேளுங்க. அப்பயே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, அதுவே அவங்களுக்கு சந்தோஷம். அவங்க சொன்ன விஷயம் உங்களை ரீச் ஆச்சா இல்லையான்னு தான் அவங்களுக்கு கவலை கிடையாது. நீங்க காது கொடுத்து கேட்டாலே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் அது. சரியா? அதே மாதிரி கிவ் சம் ஸ்பேஸ். உங்க கணவனோ மனைவியோ அவங்க உங்களுக்குன்னு எப்பவுமே ஒரு பர்சனல் ஸ்பேஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. எப்பவுமே கணவன் மனைவியா இதே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியே இருக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க ஹஸ்பண்ட் எப்படி ஒரு பர்சனலா ஜாலியா ஸ்மூத்தா ஒரு தனிமையில இருக்க நிறைய பேருக்கு ஆசைப்படுவாங்கல்ல, அது கல்யாணத்துக்கு அப்புறமும் இருக்கும். அந்த தனிமையை அவங்களுக்கு தேவைப்படும். அந்த தனிமையை நீங்க கொடுக்கணும். நீங்களும் அவங்க ஸ்பேஸை மதிக்கணும், மனைவி கணவனோட ஸ்பேஸையும் மதிச்சு அவங்களுக்கான அவங்க உலகத்துக்கு கொஞ்சம் அப்பப்போ விட்டு கொடுத்து போகணும். வயசான காலத்துல உட்காந்துட்டு மூளையில உட்காந்துட்டு என் ஒய்ஃப் என்னை அப்படி பண்ணா, என் புருஷன் எனக்கு இப்படி மதிச்சான், எனக்கு இப்படி சோறாக்கி போட்டாங்க, என்னை இப்படி பார்த்துக்கிட்டாங்க, கால் அமைக்கி விட்டாங்க, கை அமைக்கி விட்டாங்க, என்னை இப்படி பார்த்துக்கிட்டா, அவளை மாரி எனக்கு ஒரு ஒய்ஃப் கிடைக்குமா, அவளை மாரி ஒரு கணவர் எனக்கு கிடைப்பாரான்னு சொல்லி ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அந்த ஆன்மா உங்களோட வாழும் போதே அவங்களுக்கு தேவையானதை நீங்க கொடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனுசரிச்சு வாழ்ந்தா மட்டும்தான் அவங்க ஆத்மா சாந்தி அடையும் பொழுது உங்களை நினைச்சுக்கிட்டே சந்தோஷமா அந்த ஆத்மா போய் சாந்தி அடையும். ஸோ லவ் மேரேஜ்ன்றது அது அழகான ஒரு ஆரம்பம் மட்டும்தான். அதை பல பேர் வந்து முற்றுப்புள்ளியா நினைக்கிறாங்க. நோ, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சரி,
லவ் மேரேஜ் பண்ணாலும் சரி, உங்க வாழ்க்கையே அங்கிருந்து தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது. நம்ம ஒரு செடியை கொண்டு வந்து நட்டுட்டா மட்டும் போதுமாங்க? அதுக்கு தினமும் தண்ணி ஊத்துனா தானே அது மரமாகும். நீங்க லவ் பண்ணா என்ன, அரேஞ்ச் பண்ணா என்ன, இந்த இரு ஆன்மாக்களுக்கும் தேவையானதை நீங்க கொடுக்கும் பொழுதுதான் அந்த உறவு பலமடையும், வளரும், நிம்மதியாக இருக்கும், அந்த வாழ்க்கையும் முழுமையடையும். புரியுதுங்களா? இந்த வீடியோ உங்களை யோசிக்க வச்சிருந்தா உங்க பார்ட்னருக்கோ இல்ல உங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லவ் மேரேஜ் பண்ணியிருந்தா அவங்களுக்கோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையிலயும் நடந்திருந்து நீங்க இந்த மாதிரி இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் எல்லாமே நான் படிச்சு ரிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி உண்மைகள் பேசுகின்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்தம் இல்லாம ஆனா ஆழமா மனசு பேசும். மீண்டும் இது போன்ற ஒரு உண்மை வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறேன்.